வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான கம்பெனி என்சிசி லிமிடெட், அதாவது நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இந்த கம்பெனில இந்த ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு நமக்கு ஒரு இன்கமிங் கால் வந்தது. ஸோ அவங்களுக்கு நம்ம என்னென்ன சஜஷன் கொடுத்தோங்கிறது வேற. பட் இருந்தாலும் உங்களுக்கும் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த கம்பெனியில் என்ன பிரச்சனை நடந்தது, ஏன் வந்து இது கீழே போகுது, இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம கன்சிடர் பண்ணலாமாங்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அதாவது கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த கேபிள் மேனுஃபேக்சரர் இருக்காங்களா, அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதுன்னு கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம என்சிசி லிமிடெட் பார்ப்போம். சரிங்களா? இப்போ நீங்கள் நான் ஸ்க்ரீனில் வச்சிருக்க இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸை பாருங்கள். 1.5 வருஷம், அதாவது 2024 செப்டம்பர்லேருந்தே பார்த்தீங்கன்னா 344 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பொறுமையாக இறங்கி, அது வந்து நமக்கு தெரியும் அது எஃப்ஐஐ டைம், அப்போ எஃப்ஐஐ பூம்னால அதிகமான ப்ரைஸ் போயிடுச்சுன்னு. பட் ஒரு கட்டத்தில் வந்து அது ஸ்டாப் ஆகிடுச்சு. எப்போ? February 2025 அது ஸ்டாப் ஆகிடுச்சு 176 ரூபாய்க்கு. பட் இப்போ வளர வேண்டிய சூழ்நிலையில் வளரும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கும்போது ஸ்டில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் ரிவர்ஸ் எடுத்து கீழ் நோக்கி 140 ரூபாய் கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம், இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஏன் நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம். தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த முடிவுகளை எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கம்பெனி லாஸ்ட் 5 இயர்க்கான ப்ராஃபிட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், பார்த்துக்கங்க. ஏன்னா இது அனலைஸ் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், இன்றைக்கி நான் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதை நீங்கள் மட்டும் பார்த்துக்கங்க. இதில் கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது தொடர்ந்து ஒவ்வொரு குவார்ட்டரும் கம்மியாகிட்டே வராங்க ப்ராஃபிட்டில். புரியுதா? ஸோ இது என்ன பிரச்சனை, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு 2 வருஷம், அதாவது நெடுஞ்சாலை சம்பந்தமான நேஷனல் ஹைவே சம்பந்தமான ப்ராஜெக்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 2 வருஷத்துக்கு பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வருஷத்துக்கு பேன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்தராக இவங்களால் இந்த மாதிரியான விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்று. அப்போது அவங்களோட ஆர்டர் புக் என்ன ஆகுது, குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஃபர்தராக வளர வேண்டிய ஆர்டர் புக்கு வளராமல் முடிச்சு, இருக்கிற ஆர்டர் பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஃபர்தராக புது ஆர்டர் வந்து நேஷனல் ஹைவேஸில் எடுக்க முடியுமான்னு கேட்டால் 2 வருஷத்துக்கு எடுக்க முடியாதுங்கிற நியூஸ் வந்திருக்கு. Februaryலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? அது 2 வருஷங்கிறது. ரைட். இப்போ நம்ம என்னென்னலாம் அதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து டெட்ஸ் அதிகமாக இருக்குது. 2400 கோடி ரூபாய்க்கு மேலே டெட்ஸ் இருக்குது இல்லையா. அது ஒரு பாயிண்ட். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். இவங்களுடைய ப்ராஃபிட்டு டிக்ளைன் ஆகிட்டு இருக்கா, நான் காட்டினேன் உங்களுக்கு, அது ஒரு பிரச்சனை. டெட்ஸ் என்ன சொன்னேன், அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்களுடைய எக்ஸிக்யூஷன் டிலே, ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிலே வருது, வார்னிங் மெசேஜ் வருது கவர்மெண்ட்லேருந்து. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோடு கூட பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும் உங்களுக்கு. பட் ஸ்டில் இந்த கம்பெனியோட ப்ரைஸ் குறையிறதுக்கு சில காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் இதே மாதிரி தான் காலத்துக்கும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு நியூஸை வச்சுட்டே ஒரு கம்பெனியை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணி போக முடியாது. அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனையை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரியான கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு பேன் கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே விட்டுற மாட்டாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அதை முதல்ல வந்து ஆர்பிட்ரேஷன் கொண்டு போவாங்க. எந்த ஒரு டெண்டரும் இந்த மாதிரியான பிரச்சனை ஆச்சுன்னா அது ஆர்பிட்ரேஷனில் போய் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி முடிஞ்ச வரைக்கும் இதில் எங்களுக்கு வந்து பெரிய தவறு இல்லை, நாங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்ட். ஏன்னா இவங்க 2 and 4 கவர்மெண்ட்டுக்கு மெயில் போட்டிருக்காங்க, கவர்மெண்ட்டும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. பட் என்ன நடந்திருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து கடைசியாக ஃபைனல் டிசிஷன் எடுக்கும்போது பேன் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை, 2 வருஷத்துக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஒன்லி ப்ராஜெக்ட்டில் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, கம்பெனிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே இவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டா இவங்களால எந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்க நேஷனல் ஹைவேஸில் மட்டும்தான் ப்ராஜெக்டை வந்து 2 வருஷத்துக்கு பேன் பண்ணியிருக்காங்க. தவிர இவங்களுக்கு இன்னமும் மெட்ரோ ப்ராஜெக்ட் தான் பல இடங்களில் போயிட்டு தான் இருக்குது, பல இடங்களில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் கண்டினியூ ஆகும். பட் இது ஒரு பிரச்சனையான்னு கேட்டால் இவங்களுக்கு இது பிரச்சனை, ஃபினான்ஷியலாக சில பிரச்சனைகளை உருவாக்கும். டைம்லி 346 ரூபாய் அந்த ஸ்டாக் ப்ரைஸ், ஓகே, அதில் வந்து எஃப்ஐஐ பூம். ஆனால் அங்கேருந்து உங்களுக்கு 176 ரூபாய் வந்தது இல்லையா, அது வந்து நார்மல் ப்ரைஸ் தானே. பட் அங்கேருந்து இப்போ 144 ரூபாய் வந்திருக்கு. ஃபர்தராக இது குறையறதுக்கும் கூட என்ன இருக்குது, சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான நேரங்களில் உங்கள் கண்ணுக்கு இது வந்து அட்ராக்டிவாக தெரியும் இந்த ப்ரைஸ். பட் இதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தை பார்த்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே போங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன். கரெக்டுங்களா? பட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குல்ல. இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலாக அடுத்த 2 வருஷத்துக்கு பைப் லைன்லேயே இவங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்குது. இந்த ஆர்டர் வந்து என்ன ஆக போகிறதில்ல, நிற்கவே போகிறதில்ல, அது கண்டினியூ ஆக போகுது. அது ஒரு பாயிண்ட்டு. ஈவன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு, அது கூட வேல்யூவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும், ரன்னிங்கில் இருக்கும், பிரச்சனை இருக்க தான் செய்யும். பட் அந்த கம்பெனி வந்து அதுலேருந்து மீண்டு வருவாங்க, ஆர்பிட்ரேஷன் போவாங்க, இல்லைன்னா மேல்முறையீடு போவாங்க, அதுலேருந்து அவங்க விலக்கு கேட்பாங்க. இப்போ 2 வருஷங்கிறத மேபி மொத்தமாகவும் கேன்சல் பண்ணலாம், இல்லை பார்ஷியலாகவும் குறைக்கவும் செய்யலாம் இல்லையா. ரைட். அப்போது நமக்கு பிஸ்னஸே வராமல் போயிடுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வேறு சில நிறுவனங்கள் மூலமாக ஜாயின் வெஞ்சர்லையோ இல்லைன்னா வந்து ஒரு சப்கான்ட்ராக்ட் மூலமாகவோ
எப்படியா இருந்தாலும் ப்ராஜெக்ட்டை விட மாட்டாங்க, கண்டினியூ பண்ணுவாங்கங்கிறத நான் சொல்ல வரேன். போக போக நம்ம அதை பார்க்கலாம் இல்லையா? அடுத்தது டைவர்சிஃபைடு பிஸ்னஸ் செக்மெண்ட். இவங்க வந்து வெறும் இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் இருக்காங்க, ரோட் கான்ட்ராக்டில் தான் இருக்காங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அவங்க வந்து பாதிக்கப்பட போகிறாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க, அடுத்தது டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்டில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ இருக்கே, அதை ஏன் நீங்கள் மறந்துட்டீங்க? அதில் இந்த ப்ரொப்போசிஷன் மேபி கம்மியாக இருக்கலாம், பட் ஸ்டில் அவங்க வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது எந்த டவுட் இல்லை. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக பார்த்தீங்கன்னா 11.4 PE இருக்குது. இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த கம்பெனியோட லாஸ்ட் 5 இயர்க்கான ஆவரேஜ் PE வைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிறது ஆவரேஜ் PEயாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னேன்? 11.48 சொன்னேன். 11.48ங்கிறது ஆவரேஜ் PE விட கீழே இருக்குது. பட் இந்த கம்பெனியோட இப்போ பிரச்சனை இருக்கிறதுனால மேபி இது 7க்கு கூட போகலாம். நான் போகாதுன்னுலாம் சொல்லலை. பட் சரியான இன்வெஸ்டராக பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். ஏன்னா இவங்க கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களுக்கு திருப்பி எல்லா ப்ராஜெக்ட்டுமே ரீஇன்ஸ்டேட் ஆகிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஓகேங்களா? வெறும் ஒரு நியூஸை வச்சுக்கிட்டு என்ன சொன்னேன், எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது? PE 15 ஆவரேஜ் இருக்குது. இது ஒரு 2 வருஷம் கழிச்சு நார்மலைஸ் ஆகும்போது அவங்களோட நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ரேட் கூட போகலாம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் உள்ளே போய் மாட்டிக்கவும் கூடாது. அப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறவங்க, கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறவங்க வெயிட் பண்ணி போகிறது நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்தது ஃபர்தராக கன்சிடர் பண்ணுறவங்க அவங்களுக்கும் அதே தான் சொல்லுவேன், வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணணும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? எஸ், லைக் பண்ணணும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபர்தராக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஒரு வீடியோ வரும், பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம்? எஸ், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியா இந்த மாதிரி ஷேர் பண்ணி அவங்களோட லைஃப்பில் டெவலப்மெண்ட் பார்க்கலாம் இல்லையா? ஓகே, ரைட். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.